ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எனக்கு காலையிலேருந்து ஒரு வேலையும் ஆகலை. என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ ஈவினிங் தான் நான் எல்லா வேலையுமே வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ மிஷினில் துணியெல்லாம் போட்டிருந்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மாடியில் காய வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ துணியெல்லாம் காய வச்சுட்டு நேற்று காய வச்சு எடுத்து போட்ட துணியுமே அப்படியே இருந்துச்சு மடிக்காமல். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு மடிக்கலாம்னு சொல்லிட்டு துணி மடிக்க வந்துட்டேன் காய வச்சுட்டு. ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். என் பையன் வந்து பக்கத்துலேயே விளையாடிட்டு இருந்தான். சரி துணி மடிக்கலாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன். அதுக்குள்ளே என் பையன் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டான். கம்பு வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து நான் இங்கே துணி மடுக்கிற கேஃபில் அதை எடுத்து அவன் கொட்டிட்டான். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன சத்தத்தையே காணுமே ஆளை பார்த்தா. சைலண்ட்டாக இருக்கிறாங்களுமே அப்போ ஏதாவது ஒரு வேலை பண்ணுறாங்க தான் அர்த்தம். எனி டைம் அவனை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாது. வேலை செஞ்சாலும் ஒரு பக்கம் அவனை பார்த்துட்டே தான் இருப்பேன். ஸோ அதெல்லாம் எடுத்து வந்து க்ளீன் பண்ணிட்டேன். பக்கத்தில் அந்த ஃப்ரிட்ஜு அந்த ட்ரே எல்லாம் பாக்ஸ் எல்லாம் கழுவி வச்சுருந்தேன். அதுலேயுமே எடுத்து கொட்டி வச்சுட்டான். அதெல்லாம் எடுத்து பெருக்கி அள்ளி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். வந்து மறுபடியும் துணி மடிக்கலான்னு உட்காந்தான். சரி அவனுக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு முட்டை வேக வச்சுருந்தேன். ஸோ அதையுமே எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டு துணி மடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு அவனுக்கு சாப்பிட கொடுத்துட்டு நான் துணி மடிக்கிறதுக்கு வந்துட்டேன். அப்புறம் என் பொண்ணுக்கு வந்து டியூஷனுக்கும் வந்து நேரம் ஆயிடுச்சு. அவள் வந்து மாடியில் வந்து விளையாட போயிட்டா. சரி அவள் சாப்பிட்டு தான் விளையாட போனான். சரி வந்து அவள் வந்து டியூஷனுக்கு அவளை ரெடி பண்ணிவிட்டு அவளை கொண்டு போய் விடலான்னு கிளம்பிட்டேன். இந்த பால் வச்சுருந்தேன். சிம்மில் தான் வச்சேன். எப்படி வச்சாலுமே அது பொங்கிடுது. பக்கத்துலேயே நின்று இருந்தால் கூட பொங்கி வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு அவளை டியூஷனுக்கு கொண்டு போயிட்டு இருந்தேன். கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு காயெல்லாம் ரோட்டில் போட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த காய்கறி கடை எல்லாமே நிறைய இருக்கும். அங்கே தான் நான் வந்து காய் வாங்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். நிறைய காயெல்லாம் வச்சுருப்பாங்க. சரி பார்த்துட்டு வந்துட்டேன். சரி அப்புறமா போயிட்டு டியூஷன் கூப்பிட்டு வரதுக்கு போகும்போல அப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து துணி மடித்து வச்சதெல்லாம் அப்படியே எடுத்து அந்த ஒரு பாக்ஸில் ஒரு கவர் மாதிரி வாங்கியிருக்கேன் துணியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. ஏன்னா பசங்க ஒரு துணி எடுத்து எல்லா துணியும் கீழே தள்ளி விட்டுறாங்க. அதனால் நான் அந்தமாரி வாங்கி வச்சுருக்கேன். அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நைட்டுக்கு வந்து இட்லியும் சாம்பாரும் தான் வச்சுருந்தேன். சரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என் பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன். நாங்களும் வந்து சாப்பிடணும் இதுக்கப்புறம் போயிட்டு. அவ்வளோதான் இந்த விலாகு. இந்த வீடியோ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னுடைய சேனல் வந்து வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.